வேலையில என்னமா பாத்துமா இழுத்துக்கு போடு வேலை நீங்க சார் நீங்க தான் சார் லவ் பண்ண சொல்லிட்டே நான் வேலை லவ் பண்ணுங்க சார் ஜாப் தம்பி பேசிட்டு இருப்ப மேத்யூ சொல்றாரு சிஇஓ சொல்றாரு ஆனா ஆரம்பிக்கிறப்ப இவ்வளவு பெரிய வளர்ச்சி அவங்க எனக்கு தெரியல ஏன் அவங்களுக்கு தெரியல உழைப்ப மட்டுமே போட்டாரு ரிசல்ட்ட பார்க்கல ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் ரிசல்ட்ட பார்க்காம யார் உழைப்ப போடுறாங்களோ அவங்களுக்கு ரிசல்ட் தானா கிடைக்கும் ரிசல்ட்ட பார்த்து யார் உழைப்ப போடுறாங்களோ அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது உழைங்க கடுமையா உழைங்க இங்க இருந்து சிங்கப்பூர் டிராவல் பண்ணி போறேன்னா 2.5 மணி நேரம் டைம் டிஃபரன்ஸ் வந்து இறங்குறேன்னா அடுத்த நாள் வேலையை பார்த்தாகணும் யூஎஸ் டிராவல் பண்ணி போயிட்டு வரேன்னா 12 மணி நேரம் டைம் டிஃபரன்ஸ் அடுத்த நாள் வந்து உற்சாகமா பேசிட்டு ஆகணும் விடிய நேற்று 2:30 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் காலையில ஃளைட் வந்தாச்சு இங்க வந்து என்னால தூங்க முடியல உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் விஷன் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக பேசுறோம் நிறைய பொதுமக்கள் வருவாங்க எல்லாருக்கும் என்ன கன்வே பண்ணணும் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு நான் ஒன்னு சொல்லவா வெளியில் நடக்கிற யுத்தம் ஒருபோதும் உங்களை பாதிக்காது உங்களுக்குள் ஒரு யுத்தம் நடக்க வேண்டும் அந்த யுத்தத்துக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சா நீரே ஒவ்வொரு நாளும் ஒரு வார் மாதிரி ஒரு படை வீரன் மாதிரி தயாரா இருக்கும் முன்னாடிலாம் அந்த எதிரி நாட்டு விமானங்கள் ஒரு 2 நாட்டுக்கு போர் வந்துருது ஒரு நாட்டு விமானம் இன்னொரு நாட்டு மேல வந்து மோத வருது சார் அந்த விமானத்தை அடிச்சு ஒழிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணாங்க பல முன்னாடி பீரங்கி குண்டுகளை பயன்படுத்தினாங்க விமானம் தாக்க வரப்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கண்ணா அப்படிதான் போகும் விமானம் கரெக்டா டார்கெட் விட்டு அடிச்சுட்டு பழைய டெக்னிக் மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு நினைப்பான் அவன் டார்கெட் அவன் அச்சீவ் பண்ணிடுவான் எதிரி நாட்டை அவன் அழிச்சுக்குவான் இப்ப நவீன காலத்துல போர் விமானங்கள் அப்படி கிடையாது ஹீட் சீக்கிங் மிசைல்ஸ் பேரு அது பேர் என்னங்க ஹீட் சீக்கிங் மிசைல்ஸ் என்ஜினோட ஆப்போனன்ட் இருக்குல்ல அங்கிருந்து எதிர்நாட்டுல வருது இல்லையா அந்த விமானத்தோட என்ஜின் சூட்ட மையமா வச்சு இங்க மிசைலை லான்ச் பண்ணுவாங்க எப்படிதான் ஃளைட் டேக்கா அடிச்சு போனாலும் டார்கெட்டோட போய் அதை அடிச்சால தும்சம் முடியும் நாம பழைய பீரங்கி மாதிரி இருந்தா குண்டு பாட்டு போயிடுவோம் ஒருத்தரும் விழுக மாட்டோம் இதுல எத்தனை பேர் பழைய பீரங்கி நீங்களே புரிஞ்சுக்கோங்க இப்ப ஹீட் சீக்கிங் மிசைல்ஸ் மாதிரி இந்த ப்ராஜெக்டா மணப்பாறை ப்ராஜெக்டா இல்ல கத்தனூர் ப்ராஜெக்டா இந்த ப்ராஜெக்ட்ல 2 கிரவுண்ட் எஸ் ஆகவா நான் சேல்ஸ் பண்ணியே தீருவேன் ஹீட் சீக்கிங் மிசைல்ஸ் மாதிரி நீங்க மாறணும் டார்கெட் கஸ்டமர் இப்படி போவாரு அப்படி போவாரு ஐயா நீ எப்படி போனாலும் வந்துடுவேன் ஏன் ஒன்று சொல்லவா இருக்கிறதுலயே புண்ணியம் செய்த 2 தொழில்கள் உணவு விற்பதும் இடத்தை விற்பதும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு சார் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போவோம் ஹோட்டல்ல இடத்த வாங்கிட்டு ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அந்த இடத்த வித்து குழந்தையை படிக்க வைக்கிறப்பையோ இல்லை குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறப்பையோ அந்த தந்தையினுடைய கண்களில் இருந்தும் தாயினுடைய கண்களில் இருந்தும் 2 சொட்டு கண்ணீர் துளி வரும் அது விற்றவர்களுக்கான ஆஸ்கர் விருது என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள் சாதாரணமா பண்ண முடியாது சார் நிறைய பேர் வெளியில ரியல் எஸ்டேட்டா அப்படின்னு கேட்பாங்க அதான் தெரியும் பண்ணிப்பாரு இன்சூரன்ஸ் பண்றவங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்களையும் அப்படி கேவலமா பாக்குறாங்க ரியல் எஸ்டேட்டா வேற அதான் நான் தொழில நீ என்ன பண்ற கலெக்டர் நல்ல வாயில வந்தது அதனால அப்படி இந்த வார்த்தையை சொல்றேன் நீங்க என்ன சார் பண்றீங்க சார் நான் இங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன் எத்தனை வருஷமா 20 வருஷமா எவ்வளவு சம்பளம் 30,000 ரூபாய் 20 வருஷமா வேலை செஞ்சு நீ 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னா நீ மாக்கானா இல்லையா கோவம் ஒரு ரியல் எஸ்டேட்ல ஒரு ரோட வித்துட்டு பலாயிரம் கணக்குல சம்பாதிக்கிறாங்கன்னா இவரு புத்திசாலியா நீ புத்திசாலியா அவங்க என்ன சொல்லுவாங்க சார் இது வந்து ஒரு தொடர்ச்சியான வருமானம் உங்களுக்கு தொடர்ச்சியா அப்படின்னு கேட்பாங்க எல்லா வியாபாரத்தையும் எல்லா வருமானத்தையும் தொடர்ச்சியான வியாபாரமா தொடர்ச்சியான வருமானமா மாற்ற முடியும் முயற்சின்னு ஒரு விஷயம் இருந்தா
சார் என்ன கேட்டாங்க, பேசியே சம்பாதிக்க போறியா, இது ஒரு தொழிலான் கேட்டவன் தான் இன்னைக்கு பேச கூப்பிடுறான். கேட்டவன் தான் என்ன வீடியோ பார்த்து கை தட்டுறான். என் சொந்தக்காரெல்லாம் நான் டிவியில வரவே கூடாதுன்னு மாவளை கேட்கிறான். உண்மையில ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில் தான் பெரிய திருவிழா, மாவளை கேட்கிறாங்க நான் வரக்கூடாது டிவியில. இப்ப டிவியில வந்து ஜெயிச்சுட்டுனா என் கூட போட்டோ எடுத்து டிவியில வச்சிருக்கான், வெக்கமே இல்லாம. நீங்கள் தோற்கிற வரை இந்த உலகம் உங்களை 1000 விமர்சனங்களுக்கு ஆளாம். அருமை சொந்தங்களே, நீங்கள் தோற்கிற வரை இந்த உலகம் உங்களை 1000 விமர்சனங்களுக்கு ஆளாம். நீங்கள் ஜெயித்தால் உங்களை கொண்டாடுமே தவிர, உங்களை வாழ்த்துமே தவிர, உங்களுடன் நிற்க விரும்புமே தவிர வேறு எதுவும் அந்த கூட்டத்திற்கு தெரியாது. தயவு செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுங்கள். நான் வந்து விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க வந்துட்டீங்க, ஒரு மாசத்துல நீங்க 10 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், 5 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். பிராக்டிக்கலா சொல்றேன். 80,000 ரூபா சொன்னீங்களா, சில 1000 அதை சம்பாதிக்க முடியுமா முடியாதா சார்? கரெக்டாக தானே சார்? பிராக்டிக்கலா நான் சொல்றேன். ஒண்ணுமே இல்லை சார், ஒரு 500 ரூபா சட்டப்பையில் இருந்தா அது தர தைரியம் ஏதாவது திரும்ப சார். ஃபர்ஸ்ட் ஒரு கை தட்டா இருப்பாங்க, வாழ்க்கையினுடைய அனுபவத்தை கற்றுக்கொண்டவர். ஒரே ஒரு 500 ரூபா நோட்டு ஒத்த தாள் பேக்கெட்ல இருந்துச்சுன்னா, இந்த ஹோட்டல் ரம்யாஸ் ஹோட்டல், இந்த ஓனர் நல்லா இருக்கீங்களான்னு நம்ம கேட்போம். எவ்வளோ? வெறும் 500 ரூபா. அவர் சொல்லுவாரு, இருக்கிற இன்ட்ரடியூஸ் பண்றாரு, ஹோட்டலில் வேலை செய்யுது, இதுதான் எங்க ஓனர். நல்லா இருக்கீங்களா சார்? சார் நீங்க? நான் 500 ரூபா வச்சிருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க கரெக்டா? ஏடிஎம் கார்டு உள்ள விடுறீங்க, ஆயா ஓய் போன வைங்க,